இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கமகமக்கும் மாட்டுக்கறிச்சோறு, ஊருக்கே நடந்த மெகா விருந்து, எச்சில் ஊற ஒன்று கூடிய கிராமம். எதற்காக இந்த மொய் விருந்து? தமிழர்களின் வரலாறும் பின்னணியும். ஒரு கும்பலப்பட வச்சிருக்கோம்னா இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்தில் திருமணம் செய்யணும்னா இப்பொழுதே ஒரு 250, 500, 1000 போட்டு வைத்திருந்தால் அவர்களை பொறுத்தவரை ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் என்பது பெரிய பணம். அந்த பணத்தை மொய்யை தவிர வேறு எதுவும் தராது. மொய் விருந்து இந்த வார்த்தை புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் பிரபலமான வார்த்தை. பலருக்கான வாழ்வாதாரம், ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன், முதலாளி, தொழிலாளி, ஆசிரியர், அரசு ஊழியர், அரசியல்வாதி என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரு கலாச்சார விழாவாக இந்த மொய் விருந்துகள் நடத்தப்படுகின்றன. தமிழர்களின் வீடுகளில் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் விழா செலவுகளை சமாளிக்க உறவினர்கள் தங்களால் என்ற தொகையை மொய்யாக எழுதி செல்வது வழக்கம். ஆனால் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பகுதியில் கடந்த 35-40 வருடங்களுக்கு முன்பு சிலர் மொய் விருந்து என்று தனியாக அழைப்பிதழ் அச்சடித்து கொடுத்து விருந்து நடத்தி மொய் வசூல் செய்தனர். அந்த பகுதியில் உறவினர்களாக இருந்த புதுக்கோட்டை மாவட்ட கிராமங்களிலும் அந்த பழக்கம் பற்றி கொள்ள அதன் பிறகு கீரமங்கலம் சுற்றுவட்டார கிராமங்களிலும் இது பரவத் தொடங்கியது. இந்த மொய் விருந்துகளால் பலரது பொருளாதாரம் உயர்வுக்கு வழிவகுக்கிறது. அதுபோல் ஒவ்வொரு குடும்பத்திலும் பட்டதாரிகளை உருவாக்கியதாக சொல்லப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆடியிலும், தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பகுதியில் ஆவணியிலும் மொய் விருந்துகள் நடப்பது வழக்கம். ஆனால் கஜா புயல், கொரோனா பாதிப்புகள் உள்ளிட்ட பேரிடர்கள் மொய் விருந்துகளையும் ஆட்டி படைத்ததால் பருவம் தப்பிய மொய் விருந்துகள் நடத்தப்பட்டதா. அதனால் வழக்கமாக ஆடியில் தொடங்கும் மொய் விருந்துகள் ஆனி மாதத்திலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீராமங்கலத்தில் தொடங்கிவிட்டதா. டன் கணக்கில் ஆட்டுக்கறி, குவியல் குவியலாக சோறு, தலைவாழை இலையில் ஆப்பைக்கறி பரிமாறும் போது வரும் கமகம கறி குழம்பு வாசனை பலரையும் இழுக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம், கொத்தமங்கலம், குளமங்கலம், வடகாடு, அணவயல், மேற்பனைக்காடு என சுற்றுவட்டாரத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆடி முதல் தேதியில் தொடங்கி கடைசி தேதி வரை சுமார் 500 முதல் 1000 பேர்கள் வரை கூட்டாக மொய் விருந்து வைத்து கோடி கணக்கில் மொய் வசூல் செய்து மகிழ்ச்சியான காலத்தை கஜா புயலும் கொரோனாவும் புரட்டி போட்டு விட்டது. அதன் பிறகு போட்ட மொய்யாவது வந்தால் போதும் என்கின்ற நிலைக்கு வந்துவிட்டனர். இந்த ஆண்டு ஆடி மாதம் தொடங்க வேண்டிய மொய் விருந்து 1 மாதம் முன்னதாக ஆனி மாதமே தொடங்கியுள்ளதா. இந்த ஆண்டின் முதல் மொய் விருந்து கீரமங்கலத்தில் நடந்ததா. இதனை அடுத்து ஆனி, ஆடி 2 மாதங்களும் கீரமங்கலம் சுற்றுவட்டார கிராமங்களில் மொய் விருந்துகள் நடக்கும் என்கின்றனர். மொய் என்பது தமிழர்களின் காலம் காலமான பழக்க வழக்கம். இதனை எந்த காலத்திலும் நிறுத்த முடியாது. இயற்கையின் மாற்றங்களால் வருவாய் குறைந்து சில வருடங்கள் வசூல் கொஞ்சம் தேங்கியது. ஆனால் விருந்துகள் தேங்கவில்லை. இன்னும் 100 ஆண்டுகள் ஆனால் மொய் என்ற பழக்கம் தொடரும் என்கிறார் மொய் செய்ய வந்த பட்டிமன்ற பேச்சாளர் ஆதனூர் கோவி தாமரை செல்வன். ஒரு சாதாரண ஒரு குறைந்த வருவாய் உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு வீடு கட்டுவதற்கோ, ஒரு சுபகாரியம் செய்வதற்கோ ஒரு 5 லட்சம் இருந்தால் போதும் என்றால் 5 லட்சத்தை எந்த குழுவும் கடன் தர மாட்டாங்க. 5 லட்சம் எங்கேயும் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாது. இது போன்ற இதில் ஒரு 500, 1000 என்று சிறிய அளவிலே முன் செய்து வைத்தால் அதை வைத்து தன்னுடைய மகளுடைய திருமணத்தையோ ஒரு புதிதாக வீடு கட்டுவதற்கோ ஒரு திட்டமிடுவதற்கு ஒரு குறைந்த வருவாய் உள்ள தினசரி கூலி வேலை பார்க்கிற மக்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள ஒரு செயலாகத்தான் இந்த மொய் விருந்து இருக்கிறது. இன்றைக்கும் இருக்கிறது. அதை பிசினஸாக ஒரு 1 கோடி 2 கோடி வாங்க வேண்டும் என்பதற்காக பல லட்சங்களில் கடன் வாங்கி மொய் போட்டுவிட்டு அதை வட்டி கட்ட முடியாமல் திருப்பி அந்த மொய் போட்ட மொய் வராத இடத்தில் தான் சிலருக்கு சிரமம் இருக்கிறது ஒழிய இன்றைக்கும் ஒரு மிக குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயன் தருகிற ஒரு இடத்தில் தான் மொய் விருந்து இருக்கிறது. மொய் இருக்கிறது. இது காலம் கடந்து வர காலத்தில் நீடிக்குமா? கட்டாயம் நீடிக்கும். ஏன்னா இடையில கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்தல. இந்த கஜா புயலுடைய பாதிப்பு ஒரு காரணம். அடுத்து ஒரு கொரோனா கால இடைவெளி, பொருளாதார சிக்கல் வந்தது. இன்னும் 100 ஆண்டு காலம் இருந்தாலும் பேராவணி பகுதியில், இந்த ஆலங்குடி பகுதியில், அறந்தாங்கி வட்டாரங்களில், கரம்பக்குடி வட்டாரங்களில் மிக குறைந்த வருவாய் உள்ள டெய்லி வேஜஸ் என்று சொல்லக்கூடிய தினசரி கூலியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள இதாக இருக்கும்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.